Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 11 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Question number 2 பாருங்க. Give the order of rotational symmetry for each figure. So ஒவ்வொரு ஃபிகருக்குமே நமக்கு order of rotational symmetry கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் சம்லையும் நம்ம ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி தான் கண்டுபிடிச்சோம். ஆனால் அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி மோர் தென் 1 இருக்கிற ஃபிகர்ஸ்லாம் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அந்த மாதிரி எந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸும் கொடுக்கல. நம்ம ஜஸ்ட் வந்து ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபிகரே ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து எக்ஸாம் ஹால் என்ன பண்ணலாம், பேப்பரை ரொட்டேட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு பொசிஷனுக்குமே நீங்கள் வந்து ஃபிகர்ஸோட பொசிஷனை ட்ரா பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா? இந்த 2 மெத்தட் தான் இருக்குது, வேறு ஆப்ஷன் கிடையாது. ஒன்று நீங்கள் பேப்பரையே மூவ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரிஜினல் பொசிஷனை வச்சு பேப்பரையே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பொசிஷனையும் ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கேருந்து இது 90 டிகிரி ரொட்டேட் பண்ணால் எந்த மாதிரி மாறுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏசம் பாருங்க. இதில் வந்து நம்ம 90 ரொட்டேட் பண்ணலாம். பட் யூஸ்வலாக நமக்கு 19 இருக்கிறப்போ நமக்கு இந்த மாதிரி எல் ஷேப்பில் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த பொசிஷன் மாற்றுவீங்க, அப்புறம் இந்த பொசிஷன் மாற்றுவீங்க, அப்புறம் இந்த பொசிஷன் மாற்றுவீங்க, அப்புறம் இந்த பொசிஷன் மாற்றுவீங்க. பட் இங்கே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது. அப்போது இதை 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ என்ன பண்ணலாம்னா எல் ஷேப்பில் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ 90 டிகிரி இதுலேருந்து நீங்கள் 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறப்போ, இதுலேருந்து இந்த பொசிஷன்லேருந்து நீங்கள் 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறப்போ ஒரு எல் ஷேப் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் பொசிஷன். இதை வந்து நான் 90 டிகிரிக்கு மூவ் பண்ணுறப்போ, ரொட்டேட் பண்ணுறப்போ இந்த மாதிரி எனக்கு பொசிஷன் மாறும். ஸோ இதை கோயின்சைட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன். 90 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணோம்ல ஃபர்ஸ்ட்டு, அதோட பொசிஷன். இது நமக்கு இனிஷியல் பொசிஷன் மாதிரி இருக்கா? இல்லை. அகைன் நான் வந்து ஒரு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணுறப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு எல் ஷேப்பில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க 90 டிகிரிக்கு. ஓகேவா? அப்போது இதை வந்து இது மேலே கோயின்சைட் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணுங்கள். இது பாருங்க, இது வந்து நமக்கு இனிஷியல் பொசிஷன் வந்திருக்கு கரெக்டா? ஸோ 180 டிகிரியில் நமக்கு இனிஷியல் பொசிஷன் வந்திருக்கு. ஸோ 1 அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நெக்ஸ்ட் அகைன் ஒரு 90 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ அகைன் ஒரு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறப்போ இந்த லைனே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா ஸோ தேர்டு பொசிஷன் வந்து இந்த மாதிரி வருது. ஓகேவா? இதுதான் நமக்கு தேர்டு பொசிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்ட் பொசிஷன் மாதிரியே இருக்கா? இல்லை. ஃபர்ஸ்ட் 90 நம்ம ரொட்டேட் பண்ணோம், செகண்ட் 90 ரொட்டேட் பண்ணோம். இது வந்து தேர்ட் டைம் 90 ரொட்டேட் பண்ணப்போ நமக்கு இந்த பொசிஷன் வந்திருக்கு. இது எந்த ஒரிஜினல் பொசிஷன் மாதிரி இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட்டு அகைன் நான் ஃபோர்த்து டைம் வந்து 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அகைன் வந்து ஒரு எல் ஷேப்க்கு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ ட்ரா பண்ணுறப்போ இதை வந்து அப்படியே இங்கே வச்சிடலாம். இங்கே வந்துடும். ஸோ இது வந்து நமக்கு ஒரிஜினல் பொசிஷனே வந்துருச்சா? எஸ், வந்துருச்சு. அப்போது எத்தனை தடவை நமக்கு ஒரே மாதிரியாக இருந்தது? 2 டைம்ஸ். 180 டிகிரியில் ஒரு தடவை சேமாக இருந்துச்சு. அகெயின் வந்து 360 டிகிரியில் சேமாக இருந்தது. அப்போது இதோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி வந்து என்ன சொல்லலாம்? 2 அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இதோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி வந்து 2. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 180 டிகிரியில் வந்துச்சு, 360 டிகிரியில் வந்துச்சு அதோட ஒரிஜினல் பொசிஷன். நெக்ஸ்ட்டு பி சம் பாருங்க. ஒரு இன்டர்செக்டிங் லைன் இருக்குது. ஸோ இங்கே 80 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் வந்து ஆங்கிள்ஸ் நமக்கு ஈக்குவலாக இருக்கும் இன்டர்செக்டிங் லைன்ஸ்க்கு. இங்கே 80னா இங்கே 80 இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக? ஸ்ட்ரெயிட் லைன்னா இப்போ இங்கே 80 டிகிரி இருந்துச்சுன்னா ரிமைனிங் ஆங்கிள் வந்து எதாக இருக்கும்? 100 இருக்கும்.
ஸோ இங்கே 100 இருந்துச்சுன்னா இங்கேயும் நமக்கு என்னதாக தான் இருக்கும், 100 இருக்கும். ஏன்னா ஆப்போசிட் இன்டர்செக்டிங் ஆங்கிள் வந்து சேம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரிஜினல் பொசிஷன் ட்ரா பண்ணிக்கலாம். ஒரிஜினல் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 80, 80, 100, 100. இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறப்போ என்ன ஆயிரும், இந்த 80 வந்து இந்த சைடு வந்துருமா. ஸோ இங்கே 80 வந்துருச்சுன்னா இங்கே 80 ஆயிரும், மேலேயும் கீழேயும் 100 ஆயிரும். அகைன் ஒரு 90 டிகிரிக்கு இப்போ நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ ரொட்டேட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகுது, இந்த 100 இங்கே வந்துடும். ஸோ 100 இங்கே வந்துருச்சுன்னா இங்கே 100 ஆயிரும், மேலே கீழே வந்து நமக்கு என்ன ஆயிரும், 80 ஆயிரும். ஸோ நம்ம இப்போ 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணியாச்சு. 90 + 90 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறேன். அதாவது 270 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறப்போ நமக்கு வந்து என்ன ஆகும், அகைன் வந்து மேலே கீழே 100 ஆயிரும், சைடில் வந்து 80 ஆயிரும். இப்போ ஃபைனலாக அகைன் ஒரு 90 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணுறேன். அதுதான் நமக்கு 360 டிகிரி ஃபைனல் இமேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும், இங்கே 80, 80 ஆயிரும், இங்கே 100, 100 ஆயிரும். ஸோ நமக்கு ஒரிஜினல் இமேஜே வந்துருச்சா. ஸோ எத்தனை தடவை நம்ம ஒரிஜினல் இமேஜை மீட் பண்ணோம், 2 times. 2 times. எது இதுவும் இதுவும். ஸோ 2 times நம்ம மீட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக, இது ரெண்டும் டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி வந்து என்னது, 2. ஓகேவா. ஸோ செகண்ட் பி சம்முக்கு வந்து ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி வந்து 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம் பாருங்க. ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக. அப்போனா நம்ம என்ன பண்ணுவோம், 120 டிகிரிக்கு 3 times வந்து ரொட்டேட் பண்ணுவோம். கரெக்டாக 360/3 போடுவோம். ஸோ 360/3 போடுறப்ப 120 வரும். 120 டிகிரிக்கு 3 times ரொட்டேட் பண்ணுவோம். இப்போ இதுதான் நான் வந்து அடையாளத்துக்கு வச்சுருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ரொட்டேட் பண்ணுறப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிக்சர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த டாட் வந்து இங்கே வந்துடுச்சு. செகண்ட் டைம் நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன், இங்கே வந்திருக்கு. தேர்ட் டைம் ரொட்டேட் பண்ணுறேன், அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கே போயிடுச்சு. கரெக்டா. ஸோ எத்தனை தடவை ஒரே மாதிரி வந்தது, 3 times. 3 டைம்ஸ்மே நமக்கு ஒரே மாதிரி ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்கிறப்போ நமக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். அதோட ஆங்கிள்ஸ் ஈக்குவல், சைட்ஸ் ஈக்குவல், எல்லாமே ஈக்குவல்ன்றனால அது ரொட்டேட் பண்ணுறப்பையும் நமக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். அப்போ இதுக்கு ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி வந்து என்னது, 3. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. திருப்பியும் கூட நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ரொட்டேட் பண்ணுறேன் 120 டிகிரிக்கு இந்த மாதிரி வருது. செகண்ட் டைம் வந்து இந்த மாதிரி வருது. தேர்ட் டைம் வந்து இந்த மாதிரி வருது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. நெக்ஸ்ட்டு டி சம் பாருங்கள். நம்ம 90 ரொட்டேட் பண்ணுவோம். இந்த டாட் வந்து நான் உங்களுக்கு அடையாளத்துக்கு வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நமக்கு அந்த பேப்பர் விண்மில் கான்செப்டே தான். எப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் நமக்கு தெரியும். ஓகேவா. அகைன் நான் வந்து இன்னொரு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறேன். அகைன் ஒரு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறேன். டாட் வந்து இங்கே இருக்குது. அகைன் ஒரு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடுச்சு. பட் எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணாலும் நமக்கு இமேஜ் வந்து ஒரே மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அதனால இதுக்கு வந்து என்னது, ஆர்டர் வந்து 4. ஓகேவா. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு ப்ளஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக. ஸோ இங்கே நான் வந்து அடையாளத்துக்கு இங்கே டாட் வச்சுருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 90 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ ரொட்டேட் பண்ணுறப்போ இந்த டாட் வந்து இப்படி வந்துடும், ஹரிசான்டலாக வந்துடும். அகைன் ஒரு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த டாட் வந்து அப்படியே எக்ஸாக்டாக கீழே வந்துடும். அகைன் ஒரு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த டாட் வந்து இந்த சைடு இப்படி வந்துடும். அகைன் ஒரு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த டாட் வந்து ஃபைனலாக மேலேயே போயிடும். பட் நீங்கள் எப்படி ரொட்டேட் பண்ணாலும் நமக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, ஒரே மாதிரி தான் தெரிஞ்சுது. அப்போது இதுக்கும் நமக்கு ஆர்டர் என்ன தான் வரும், 4 தான் வரும். ஓகேவா. ஸோ வேறு கலரில் எழுதிடலாம்.
ஸோ இதுக்கும் 4 தான், இதுக்கும் 4 தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, பென்டகன் இருக்குது. 1 2 3 4 5 சைட்ஸ் இருந்துச்சுன்னா பென்டகன். ஸோ எல்லா சைட்ஸும் நமக்கு எப்படி இருக்குது, ஈக்குவலாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இது பென்டகன் இல்லையா, எத்தனை டைம் ரொட்டேட் பண்ணணும்னா இங்கே வந்து நமக்கு 360 டிகிரி நமக்கு டோட்டலாக டிகிரி ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு 360 டிவைடட் பை 5 போடுங்க. 360 டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும், 7 5s are 35 வரும், ரிமைண்டர் 1, 2 5s are 10 வரும். ஸோ நம்ம 72 டிகிரிக்கு எத்தனை டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும், 5 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா, 72 டிகிரிக்கு 5 டைம்ஸ் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் ரொட்டேட் பண்ணுறேன். இந்த டாட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குமா, இங்கேருந்து இங்கே வந்திருக்கும். ஓகேவா, நமக்கு இமேஜ் ஒரே மாதிரி தெரியுதா. நெக்ஸ்ட் இந்த டாட் வந்து இங்கேருந்து இங்கே வரப்போகுது. கரெக்டாக. இப்போ நம்ம எத்தனை தடவை ரொட்டேட் பண்ணியிருக்கோம், 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 72 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கிறோம், செகண்ட் டைம் வந்து ஒரு 72 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டாட் வந்து இங்கே வரணும். ஸோ தேர்ட் டைம் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். கரெக்டா, 72 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க்கை பண்ணோம், செகண்டு பண்ணோம், தேர்டு பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டைம் பண்ண போகிறேன். ஃபோர்த்து டைமுக்கு இப்போ எழுதிடுறேன். ஸோ இந்த டாட் வந்து இங்கே வந்துடும். கரெக்டா. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து டைம் வந்து 72 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டாட் வந்து இங்கே வந்துடும். அதோட ஒரிஜினல் பொசிஷன், ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடுது. ஸோ எத்தனை டைம்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ணோன்னே அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்தது, 5 டைம்ஸ் வந்து 72 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணோம். பட் 5 பொசிஷன்லேயுமே நமக்கு 5 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணதுலேயுமே நமக்கு இமேஜ் வந்து ஒரே மாதிரி தான் தெரிஞ்சுது. அப்போது இதுக்கு வந்து ஆர்டர் வந்து என்ன சொல்லலாம், 5. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாருக்கும் நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எத்தனை கார்னர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 ஸ்டாருக்கு வந்து ஃபஸ்ட்டு எத்தனை கார்னர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 கார்னர்ஸ் இருக்குது. அப்போ 360 by 6 போடுங்க, 60 டிகிரி வரும். கரெக்டாக. ஸோ 60 டிகிரிக்கு 6 டைம்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். அந்த டாட்டை வந்து அடையாளத்துக்கு வச்சுக்கிறேன். 60 டிகிரிக்கு 6 டைம்ஸ் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ ரொட்டேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு 60 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த டாட் வந்து இங்கே வந்துடும். கரெக்டா. நெக்ஸ்ட் ஒரு 60 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டாட் வந்து இங்கே வந்துடும். கரெக்டா. நெக்ஸ்ட் 60 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டாட் வந்து இங்கே வந்துடும். கரெக்டா. ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், எப்படி பார்த்தாலும் ஸ்டார் அதே மாதிரி தான் இருக்குது. அதை மட்டும் நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ 60 60 60 3 டைம்ஸ் நான் ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்போ 4th டைம் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டாட் இங்கே வந்துடும். இப்படி இருக்கும். கரெக்டா. நெக்ஸ்ட்டு எத்தனை டைம் நம்ம ரொட்டேட் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும், 1 2 3 4 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ 5th டைம் வந்து 60 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். இந்த டாட் வந்து இங்கே வந்துடும். இப்படி வந்துடும். கரெக்டா. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக 6th டைமுக்கு நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஃபைனலாக அப்போது இந்த டாட் வந்து அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கே வரப்போகுது. ஸோ 6 டைம்ஸ் 60 டிகிரிக்கு நம்ம இதை ரொட்டேட் பண்ணோம். ரொட்டேட் பண்ணுறப்போ எனக்கு எவ்ரி டைம் வந்து அதோட ஃபிகர், அந்த இமேஜில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை, அதே மாதிரி தான் தெரிஞ்சிட்டே இருந்தது. அப்போது இதோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி வந்து என்னது, 6. நெக்ஸ்ட் வந்து ஹச் ஃபிகர் பாருங்கள். நமக்கு இந்த டயக்ராம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து
ஃபேன் பிளேட்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ரிட்டன் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறப்ப நமக்கு 3 ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போது 360 வந்து 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். பண்ணுறப்ப என்ன வரும்? 120 டிகிரி. ஸோ 120 டிகிரிக்கு 3 டைம்ஸ் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணலாம். 120, 120, 120. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 120க்கு நான் ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணுறப்போ எனக்கு வந்து பண்ணோம் அப்படின்னா இப்படி வரும். கரெக்டாக இது வந்து ஃபர்ஸ்ட் 120 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ணியிருக்கிறேன். செகண்ட் 120 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா இப்படி வரும். கரெக்டா? ஸோ இது செகண்ட் பொசிஷன். தேர்டு 120 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா இப்படி வந்துடும். ஸோ அதோட ஓன் பொசிஷனே வந்துருச்சா தேர்டு ரொட்டேஷனில். ஸோ 120 டிகிரிக்கு பண்ணுறப்போ அந்த டாட் வந்து மேலே வந்துருச்சு பாருங்கள். அப்போது நமக்கு 3 டைம்ஸ் 120 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ணியிருக்கிறேன். பட் எந்த ரொட்டேஷன்லையுமே எனக்கு அந்த இமேஜோட இது எதுவுமே வேறு மாதிரி தெரியல, டிஃப்ரெண்ட்டாக தெரில. எல்லாமே அந்த இனிஷியலாக நம்ம ஒரு இமேஜ் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இருந்தது. அப்போது இதோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி என்ன வரும்? 3 தான் வரும். 3 தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேவா? ஃபைனலாக அவருக்கு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து 2 வரும், இதுக்கு 2, இதுக்கு 3, 4, 4, 5, 6, 3. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.